எப்படி இருந்தது சந்தோஷ் சிவனுக்கும் முருகதாஸுக்குமான ரேப்போர்ட்? மணி சாரும் சந்தோஷ் சாரும் பார்க்கும்போது ஒரு பவுலர் விக்கெட் கீப்பர் அந்த மாதிரி ஒரு ஜோன், இப்படி போடு இப்படி பண்ண அப்படி முடிஞ்சிடும், அந்த ஒரு பயங்கரமான பாண்ட் எல்லாருக்குமே தெரியும். இது நியூ காம்பினேஷன் அப்படிங்கும்போது என்ன மாதிரி இருந்ததுன்னா, முருகதாஸ் சார் மோர் லைக் அ ஃபேன் ஃபார் ஹிம். அண்ட் ஒரு சில மூமெண்ட்டில் கூட யூஸ் டு சே லைக், தளபதி பண்ண கேமராமேன் நமக்கு பண்ணுறாரா, நமக்கு சந்தோஷ் சார் கிடச்சிட்டார் அப்படின்னு யூஸ் லைக் அ ஃபேன். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, சைல்ட் லைக் க்யூரியாசிட்டி, குழந்த மாதிரி ஒரு க்யூரியஸ்னஸ் ஒன்று இருக்கும். அதுதான் அவர் இவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஈவன் ஹிந்தி கஜினி நடக்கும் போது தேவர் ஆஸ்கிங், அமீர் கான் சார்கிட்ட எவ்வளோ டிரெக்டர்ஸ் இங்கே இருக்காங்க, ஒய் டிட் யூ பிக் முருகதாஸ் சார் ஃப்ரம் சவுத் கேட்டேன். தட் டைம் ஹி டோல்ட் அன் ஆன்சர், இங்கே நிறைய டேரக்டர்ஸ் டேலண்டடாக காஸ்ட்லி அந்த மாதிரிலாம் இருக்காங்க, பட் கஜினி பண்ண முருகதாஸ் சார் வந்து என்கிட்ட கதை சொல்லும் போது அவர் கண்ணில் அந்த க்யூரியாசிட்டி வந்து யார்கிட்டையும் இல்லை. அப்படியே ஒரு குழந்த மாதிரி எனக்கு கதை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாரு. அதை நான் லிட்ரலி 1.5 வருஷம் பார்த்தேன். துப்பாக்கியில் இருக்கும்போது 2 பேருக்கும் கதை ஃபுல்லாக தெரியும். ஜென்ரலாக அவங்க கதை ஸ்பாட்டில் பேசும்போது நான் என்ன பண்ணுவேன், கரெக்டாக நடுவில் நின்றுவேன். அதை அவங்க கவனிச்சாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. பட் இங்கே முருகதாஸ் சார் வந்து குழந்த மாதிரி கதை சொல்லுவார். சார் ஐ ஆம் வெயிட்டிங், இப்போ சொல்ல போகிறார் சார், அதுக்கு எதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு குழந்த மாதிரி பயங்கரமாக சொல்லுவார். இவர் வந்து கதையே தெரியாத மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கேட்பார். ஃபுல்லாகவே அவங்களுக்கு பேஜ் அதை பக்காவாக தெரியும். இருந்தாலும் அந்த ஒரு சைல்ட் லைக் க்யூரியாசிட்டி இருக்குது இல்லையா, அது பயங்கரமாக ஒரு குழந்த மாதிரி சொல்லுவார். இவர் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஒரு குழந்த மாதிரி ரிசீவ் பண்ணி கேட்பார். தென் ஐ தாட் லைக் கிரியேட்டிங் அன் எனர்ஜி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்பாட்டில். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே தெரியும், அது வந்து அப்படியே ஒரு மாதிரி நியூட்ரலாக ஒர்க் பண்ணுறது இல்லாமல் ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணி அதை அந்த கிராஃப்டில் செலுத்தும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அது பிளாக் பஸ்டர் ஆகும். அப்படிங்கிறது ஒரு பெரிய லேர்னிங் அது. ஏன்னா 2 பேருமே எக்ஸ்பர்ட்ஸ் தான், 2 பேருக்குமே எல்லாமே தெரியும் என்ன விஷயம். பட் ஒவ்வொரு நாளுமே அது புதுசாக, எவ்ரிடே இஸ் நியூங்கிற மாதிரி புதுசாக அதை அணுகி புதுசாக ஒரு எனர்ஜி க்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது.